மத்திய கிழக்கு போர் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. ஈரானின் குரலாக விளங்கும் அரச வானொலி நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்கிய வான்வெளி தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்மோஸ் நீர்நிலைக்கு அருகிலுள்ள பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மறுபுறம் ஈரானிடம் போரை தொடர எங்களிடம் போதிய அளவு பணம் உள்ளது என அமெரிக்கா அறிவித்துள்ளது. $200 மில்லியன் கூடுதல் நிதி, உயிரிழக்கும் சிறுவர்கள் என போர்க்களத்தின் கோரமுகம். அரபிக் கடலை வந்து சேர்ந்த இங்கிலாந்தின் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல். இவை தொடர்பான முழு விவரங்களையும் பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தயானி. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தயானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்தும் செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இன்று உலகின் கவனத்தை முழுமையாக ஈர்ந்து கொண்டிருக்கும் முக்கியமான விஷயம் என்றால் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றமாகும். கடந்த சில வாரங்களாகவே இந்த 3 நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வந்தது. ஆனால் தற்போது அது நேரடி மோதலாக மாறும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், கடற்படை பதற்றம் இவை அனைத்தும் அதிகரித்துள்ளன. முக்கியமாக ஹோர்மோஸ் நீரிணை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இது உலக எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான பாதையாகும். இந்த பகுதியில் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டால் உலக பொருளாதாரத்துக்கு பெரிய தாக்கம் ஏற்படும். ஈரானின் முக்கியமான ஹோர்மோஸ் நீர்நிலைக்கு அருகே அமைந்துள்ள பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரில் உள்ள அரசு வானொலி நிலையத்தின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படையினருடன் தொடர்புடைய தஸ்மீன் செய்தி நிறுவனம் இதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்து மற்றொருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் தகவல் தொடர்பு மற்றும் பிரசார தளங்களை முடக்குவதே இஸ்ரேலின் நோக்கம் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஈரான் மீது கடந்த 24 மணித்தியாலங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஒரு சிறுவர் உயிரிழந்ததாக அமெரிக்காவின் தளமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் 1400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதில் மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் பலியானவர்களில் 204 பேர் அப்பாவி சிறுவர்கள் ஆவார். நீடித்தாலும் அமெரிக்கா பின்வாங்க போவதில்லை என்பது உறுதியாகியுள்ளது. ஈரான் மீதான போரை தொடர தேவையான நிதிபலம் அமெரிக்க அரசிடம் தாராளமாக உள்ளது என அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பென்டகன் தெரிவித்துள்ளார். இதற்காக மக்கள் மீது புதிய வரிகள் சுமத்தப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறியுள்ள $200 மில்லியன் கூடுதல் நிதி அமெரிக்க இராணுவத்தை அதீத வலிமையான சக்தியாக வைத்திருப்பது உறுதி செய்யும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இந்த பெருந்தொகை ஒதுக்கீட்டுக்கு அமெரிக்க காங்கிரஸின் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஏற்கனவே பாதுகாப்பு துறைக்கு அதிக நிதி தொகை ஒதுக்கப்பட்ட நிலையில் மேலும் $200 மில்லியன் கோருவது தேவையற்றது என ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசு கட்சியினரும் கேள்வி எழுப்பி ட்ரம்பின் இந்த போர் வேட்கை அமெரிக்க பொருளாதாரத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்ற அச்சமும் அங்குள்ள அரசியல் வட்டாரங்களில் நிலவுகிறது. இதேவேளை மத்திய கிழக்கு போர்க்களத்தில் இப்போது ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் அணு ஆயுத தளங்களை அழிக்க அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை ஆரம்பத்தில் நிராகரித்த இங்கிலாந்து இப்போது திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளது. உலகையே அச்சுறுத்தும் ஈரானின் ஹோர்மோஸ் நீரிணை முடக்கத்தை உடைக்க இங்கிலாந்தின் அதிநவீன சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பலான HMS ஆன்சன் இப்பொழுது அரபிக்கடலுக்கு வந்து சேர்ந்துள்ளது. 1600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளுடன் வந்துள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் ஈரானுக்கு எத்தகைய ஆபத்தை ஏற்படுத்த போகிறது என்பதும் அச்சமே. ஆரம்பத்தில் ஈரானின் அணுசக்தி தளங்களின் தாக்குதல்களுக்கு உதவ தயக்கம் காட்டியது இங்கிலாந்து. ஆனால் தனது குடிமக்கள், நட்பு நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என நினைத்து இப்போது களமிறங்கி இருக்கிறது இங்கிலாந்தின் நீர்மூழ்கி கப்பல். அமெரிக்காவுக்கு ஆதரவாக இங்கிலாந்து இதன் ஒரு பகுதிதான் வடபகுதி கடலுக்கு இங்கிலாந்தின் ரகசிய கடற்படை பிரிவு நகர்த்தப்பட்டுள்ளது. இந்த HMS ஆன்சன் நீர்மூழ்கி கப்பல் சாதாரணமானதல்ல. இதில் பொருத்தப்பட்டுள்ள டோமோகோக் பிளாக் 4 வகையான ஏவுகணைகள் சுமார் 1600 கிலோமீட்டர் நிலப்பரப்புகளை தரைமட்டமாக்கும் திறன் கொண்டது.
அதாவது அரபிக்கடலில் இருந்து கொண்டே ஈரானின் உள்நாட்டில் இருக்கும் அணுசக்தி தளங்களை இங்கிலாந்தினால் துல்லியமாக தாக்க முடியும். அத்தோடு எதிரி நாட்டு போர் கப்பல்களை மூழ்கடிக்கும் அதிநவீன ஆயுதங்களும் இதில் குவிக்கப்பட்டுள்ளன. ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹோர்மோஸ் நீரிணையை தனக்கு வேண்டிய நாடுகளை தவிர மற்ற நாடுகளுக்கு தவிர்த்து வருகிறது. இதனால் உலகளாவிய ரீதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை போர் தீவிரமடைந்தால் ஈரான் தன் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் மேற்கிந்திய நாடுகள் கப்பல்கள் அந்த பகுதியில் குவிய தொடங்கியுள்ளன. இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் மிரட்டல்கள் ஒருபுறம் இருக்க, இங்கிலாந்தின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மறுபுறம். என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.